பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசி உணவு மகேந்திரன், அப்படி இல்லைன்னா மூலிகை மகேந்திரன் அழைப்பாங்க. இன்று பதிவு நாள் 9 ஆகஸ்ட் 2026. மழை நீரில் விளைந்த காட்டு நாட்டு ஓருதழ் தாமரை. இப்போ ஓரு தாமரை பார்த்திங்கன்னா 10 நாளாக எடுக்கலை, 10-12 நாளாக. ஏன்னா மழை இல்லை. இப்போ 20 நாளாக மழை எல்லாம் போச்சு. இப்போ தான் 5 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சுது. இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் இப்போ ஒரு எடுக்கலை. இப்போ ஒரு 12 நாள் கிட்ட எடுக்கலை. ஆனால் அத்தி பழம் விழுந்தது, அதனால் அத்தி எடுத்துன்னு இருந்தேன். மாற்றி எடுப்பேன். அத்தி சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது காலையிலேருந்து சாயந்தரம் அந்த அத்தியே அடிக்கடி போயிட்டு வருவேன். பொறிக்கணும் வந்து அதை காய வச்சு பதப்படுத்தி சுற்றி செய்யுது. இப்போ அத்தி முடிஞ்சதும் இப்போ ஒரு தாமரை சென்டரில் அத்தி அடுத்த மரத்தில் பழம் விழ ஆரம்பிச்சு. இது புரியுதுங்களா? இது இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது மழை நீரில் விளைந்தது. இப்போ இப்படி கேமரா காமிச்சேன்னா அங்கே ஒன்று இருக்கும். உங்கள் கண்ணு கூட தெரியாது. ஐயா ஒன்றுமே காணும், எங்கேருந்துங்க ஐயா நீங்கள் கேமரா காட்டுறீங்க? ஒன்று கூட காணுமே. ஒரு தாமரை குட்டி குட்டியாக இருக்கும். அது பாருங்கள், தெரியும், குட்டி குட்டியாக இருக்கும். குட்டியாகிறது உங்கள் கண்ணுக்கெல்லாம் தெரியாது. இது சின்ன இது எதுக்கு நான் விளக்குறேன் அப்படின்னா, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 மணி நேரம் எடுத்தேன். அது எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரூட்டு காமிச்சிட்றேன், ஹைவே ரூட்டு காமிச்சிட்றேன். எல்லாம் பார்த்துக்குங்க, புரியுதுங்களா? பொறுப்பு காமிச்சுன்னு எல்லாம் உங்களுக்கு டெய்லி, புரியுதுங்களா? எல்லாம் பஸ்ஸு கார்லாம் போவோம், புரியுதுங்களா? பொறுப்பு எல்லாம் காமிச்சிட்றேன். இது எது அப்படின்னா தாம்பரம் டு திண்டிவனம் ஹைவே, புரியுதுங்களா? உங்களுக்கு காமிச்சோன்னு டெய்லி. அப்புறம் ஆளுக்கு ஹைப்ரிட் பயிர் வச்சவங்களாம் நாங்களும் நாட்டு காட்டு மழை நீர் மூலிகைன்னு ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுங்க. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அதனால தான் உங்களுக்கு பொறுப்பு காட்டுறேன். இல்லைன்னும் போது இல்லைன்னு சொல்லிடுறேன். இப்போது இவ்வளோ தாங்க கிடைச்சிது. இதை விவசாயம் பண்ண நிலத்தில் எதுவுமே என்ன விட்டால் எனக்கு கரெக்டாக இவ்வளோ அறுவடை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம்னா 5 நிமிஷம் போதும். எனக்கு 5 நிமிஷத்தில் கடக்கன்னா நான் அறுத்துருவேன். இவ்வளோ அறுக்கிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் போதும். இது மாதிரி நிலத்தில் பயிர் வைக்காமல் இருக்கிறதால இதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ 3.5 மணி நேரம், புரியுதுங்களா? இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் இதை கொடுக்கறதுக்கு மக்கள்கள் வரலன்னா வருவாங்க, ஒரு கொஞ்ச நாளைக்கு வருவாங்க. அப்புறம் ஐயா இந்த அளவுக்கு நாங்கள் உழைச்சி மக்களுக்கு கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது, நான் விடைபெறேங்க ஐயா அப்படின்னு பல பேர். ஐயா நான் கூட உங்களா மூலிகை எடுக்க வரேங்க ஐயா, நான் கூட உங்களை வருவீங்க, ஃபஸ்ட்டு வருவீங்க, அப்புறம் வரமாட்டீங்க. நான் கூட ஒருத்தர் பயணிச்சுங்கிறாரு. ஆனால் நான் ஒருத்தன் தான் எடுக்கிறேன்னு நான் சொல்ல மாட்டேன். அதையும் நான் தெளிவாக சொல்லுவேன். என்ன மாதிரி உணர்வு உள்ளவங்க இருக்காங்க, புரியுதுங்களா? பயிர் வைக்காமல் கஷ்டப்பட்டுனா கூட மக்களுக்கு அந்த இயற்கையான கடவுள் பயிர் வைக்கிறது மழை நீர் உணவு கொடுக்கணும் அப்படின்னு. அதில் எங்கிட்ட பயிற்சி எடுத்ததில் வெற்றி பெற்றவர் ஒருத்தர், கூடுவாஞ்சேரி கார்த்தி. அவர் எங்கே திரும்ப போயிட்டுருக்கிறாரு? ஐயா ஹைவேல நீ பார்த்துக்க, நான் வரல. உனக்கு என்ன கார்த்தி? எனக்கு செங்கல்பட்டு ஆறு. அவர் ஞாயிற்றுக்கிழமைனா கண்ணை திறந்ததை செங்கல்பட்டு ஆற்று தான் நினைப்பார். 6 உள்ள அவரு அர்த்தம் கிடக்கிறாரு. அவரும் பயிர் வைக்கிறது கிடையாது. அவர் ஆற்று பக்கம் போயிடுவார். இந்த பக்கம் கூப்பிட்டா கூட வரமாட்டார். ஆனால் ஒரு முறை கூப்பிட்டு வீடியோ எடுக்கிறேன். அவர் நானும் ஒன்றா சேர்ந்து எடுப்போம். அதை நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அவரையும் அறிமுகம் பண்ணுறேன், புரியுதுங்களா? அவரும் என்ன மாதிரி. எனக்கு இந்த பக்கம் மலைகளாம் கூப்பிட்டா, ஐயா மலைகளாம் நீங்கள் போங்க, ஹைவேலாம் நீங்கள் பார்த்துக்குங்க, இந்த காடு பகுதியெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. அவர் கார்த்தி, ஐயா எனக்கு ஏறி ஏற போதும், புரியுது? எனக்கு இப்போ ஆறுங்களாம் நான் பார்த்துக்கிறேன். 2 பேரும் பிரிச்சுக்கிறோம். ஆற்று பக்கம் நான் போகிறதே இல்லை. ஆறு அவரு கூத்துட்டேன், புரியுதுங்களா? நீ பார்த்துக்க காட்டி, நான் ஆற்று பக்கம் வரமாட்டேன், புரியுதுங்களா? அவரு என் பக்கம் வர்றதில்ல. இது மாதிரியும் கொஞ்சம் பேர் இருக்கிறோம். நான் ஒருத்தனே தமிழ்நாட்டில் இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. எங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க, ரேராக இருக்கிறாங்க. இன்னும் ஒன்றும் வெளியே தெரியல. அவங்களாம் சேனல் ஆரம்பித்து விடலை. இப்போ நான் விடுறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் எடுத்து இவ்வளோ தான் கிடச்சிது. இதுக்கு மேலே இதை சுற்றி செய்யணும். குச்சி கிணறு இது பாருங்கள், குச்சிலாம் இருக்கும். இந்த குச்சி பில்லு எல்லாத்தையும் பிரித்து எடுக்கணும். இதை பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். யாருங்க இந்த காலத்தில் பயிரை வச்சோமா, களையை வெட்டணுமா, தட்டணுமா, அது கொடுக்க வேண்டியது விஞ்ஞானம் கலந்து எண்ணெய் கொடுக்கணுமா, கூட்டமா அறுவடை பண்ணணுமா, அப்படி தான் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்கள தவறாக சொல்ல முடியாது.
உடம்புல வந்து பலம் இருக்கணுங்க. இதெல்லாம் செய்யணுன்னா இன்றைக்கி மட்டும் இந்த மூலிகைக்கு நான் எழுந்து உக்காந்து பார்த்தீங்களா? மூலிகை எடுக்கிறது எப்படி தெரியுங்களா எடுக்கணும்? காட்டுறோம் பாருங்க. இது மாதிரி அமர்ந்து எடுக்கணும். ஒரு புரிதல் உங்களை காட்டுறேன். இது மாதிரி உக்காந்து இப்படியே அருவா எடுத்து பார்த்தீங்களா அறுத்து எடுக்கணும். இது மாதிரி இன்றைக்கி காலையிலேருந்து எப்படியும் ஒரு 120 முறை எழுந்து உக்காந்துருப்பேன். இதிலே எங்களுக்கு கை கால் வலி வந்துடும், தொடை வலி வந்துடும். புரியுதுங்களா? காலெலாம் வலிக்கும். இது பாருங்க, அப்படியே ரத்த ஓட்டமே டைட் பண்ணும். இப்படியே உக்காந்து எடுக்கணுங்க. எவ்வளோ நேரங்க எடுக்க முடியும்? ஒரு டாய்லெட் போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் உக்காருங்கன்னாவே இது மாதிரி டாய்லெட் போகாமல் வெஸ்டர்னில் உக்காந்து போகிறீங்க. ஏங்க இது மாதிரி உக்காந்து எடுக்கிறோங்க நாங்கள். புரியுதுங்களா? எத்தனை முறை எழுந்து உக்காடுறோம். அதனால தான் வர்றதில்லை. இதெல்லாம் எடுக்கணுன்னா அந்த உடம்புல வந்து பலம் இருக்கணும். புரியுதுங்களா? அவங்களால தான் அது எடுக்க முடியும். இதெல்லாம் ஒரு புரிஞ்சிக்க. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நல்ல உணவும் கொடுக்குறேன். எங்களுடைய கஷ்டங்களையும் யார்கிட்ட பகிர்ந்துக்க முடியும்? உங்ககிட்ட தான் பகிர்ந்துக்க முடியும். புரியுதுங்களா? இதை பகிர்ந்துக்கிறேன். துயரமாக இல்லை, சந்தோஷமாக பகிர்ந்துக்கிறேன் உங்ககிட்ட உரையாடுறேன் நான். புரியுதுங்களா? கூட இது வந்து இப்போது ஆனால் ஒரு தாமரை வந்து 2 நாளில் காஞ்சிடும். இதை 2 நாளில் கொடுக்க ஆரம்பிச்சிடும். மிஞ்சி போனால் 3 நாள். 2 நாளில். இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது. இது 2 நாளில் காஞ்சிடும். இது கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். இப்போ கொஞ்சம் பவுட்ரு டிமாண்ட் வந்துடுச்சு. அதனால் இது வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க. 8939238922. அனைவருக்கும் பசி உணவு வணக்கம்.